டேனியல்னு ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. இங்கிலாந்து தேசிய கால்பந்து அணிக்குன்னு பெரிய ஸ்டார். சூப்பர் ஷூ விளம்பரம்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாரு. ஏன் தெரியுமா? யூரோ கோப்பை ஃபைனல்ல ஜெர்மனி கிட்ட தோத்ததுக்கு அவரைத்தான் குறை சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அதுல அவருக்கு ரொம்ப கோவம். எப்பவும் குடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு போறாரு. ஸ்பீட்ல போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. அவருக்கு பயமா இருந்துச்சு. ஒரு பார்ல போய் குடிக்கிறதுக்கு நிக்கிறாரு. ஆனா போலீஸ் அங்கேயும் வந்துருச்சு. அவரு போலீஸோட சண்டை போட்டுட்டாரு. என்னாச்சு? பைத்தியக்காரத்தனமா கார் ஓட்டினதுக்குன்னு போலீஸ்காரரை அடிச்சதுக்குன்னு ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஒரு பெரிய ஸ்டார்ல இருந்து ஜெயில. அவருடைய தப்புனால ஜெயில்ல கொண்டு போனா எல்லாரும் அவரை பார்த்து கத்தி கத்தி சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவர் மேல கோவமா இருக்காங்க. அவருதான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறாங்க. இங்கிலாந்து தோத்து போச்சுன்னு கேள்விப்பட்டதும் டேனி அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு கிழவன் இருக்கான். டாக்டர்னு பேர். அங்க கிளீனர் வேலை பாக்குறவன். டேனிட்ட ஜாக்கிரதையா இரு, இந்த சிறைச்சாலை ரொம்ப கடுமையான இடம்னு எச்சரிக்கிறான். அப்புறம் சிறையிலேயே சூப்பர் பவர்ஃபுல்லான மாஃபியா தலைவனை டேனிக்கு அறிமுகம் பண்றான். அவன் பேரு சார்லி. சார்லி டேனிய பார்த்த உடனே, டேனி, உனக்கு என்னால ஒரு பெரிய கடன் இருக்குன்னு அலறான். என்னன்னா இங்கிலாந்து ஜெர்மனி மேட்ச்ல சார்லி பல லட்சம் பணத்தை பந்தயம் வச்சு தோத்து போயிட்டானாம். அதுக்கு காரணம் டேனியோட தப்புன்னு சொல்றான். டேனி அப்படியே அமைதியா இருக்கான். ஒரு வார்த்தை கூட பேசல. அடுத்த சீன்ல ஒரு கைதி சோலோ கன்ஃபைன்மெண்ட்ல இருந்து வெளியே வர்றான். அவன் பேரு மங்க். அவன் கொடூரமான கொலையாளி. சிறையிலேயே 25 பேரை கொன்னுட்டான். அதனாலதான் அவனை எப்பவும் தனி அறையில வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல டாக்டரோட இருந்த டேனிக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா டாக்டர் யாரையும் அவன் தொந்தரவு பண்ண மாட்டான். யாரும் அவனை தூண்டினாதான் அவன் அட்டகாசம் பண்ணுவான்னு சொல்றான். அப்புறம் டேனிய காவலர்கள் வார்டனை பாருங்க. வார்டன் டேனிய பார்த்து சாக்கர் டீம் அமைச்சு பயிற்சி கொடுக்க சொல்றாரு. சிறைச்சாலை டூர்னமெண்ட், பணம் லட்சம் லட்சமா. ஆனா டேனி மறுக்கிறாரு. சாக்கர் அவரோட வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. அதுல இருந்து இன்னும் மீளல. ஒரு நாள் லஞ்ச் சாப்பிடுறப்போ சில கைதிகள் டேனிய ஏன் இப்படி தொந்தரவு பண்றாங்க? டேனி சண்டை போடுறாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா சோலோ கன்ஃபைன்மெண்ட். அடுத்த நாள் வார்டன் டேனிய பாக்குறாரு. 3 வருஷம் கூடுதலா சண்டை போட்டதுக்கு. டேனி சொல்றாரு அவர்கள்தான் ஆரம்பிச்சாங்கன்னு. ஆனா வார்டன் கேட்கல. சாக்கர் டீம் அமைக்க மாட்டான்னு சொன்னா மட்டும்தான் தண்டனை குறையும். டேனி உடனே சம்மதிக்கல. நேரம் வேணும்னு கேட்டாரு. சோலோல இருக்கிறப்போ டேனிக்கு ஞாபகம் வருது. டாக்டர் வெளியில இருந்து சொல்றாரு, அந்த ஆஃபர் ஏற்றுக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா சிறைச்சாலை கால்பந்து அணி காவலர்களோட தான் முதல்ல போட்டி போடணும்னு சொன்னதை கேட்ட உடனே டானி டாக்டரோட சொல்ல ஏத்துக்கிட்டான். அப்புறம் டானிய வார்டன் கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. இந்த தடவை கால்பந்து அணி அமைச்சு பயிற்சி கொடுக்க டானி சம்மதம் சொன்னான். ஆனா வேற சிறைச்சாலைகளோட போட்டி போடுறதுக்கு முன்னாடி தன்னோட அணிக்கும் காவலர்களுக்கும் ஒரு போட்டி வைக்கணும்னு டானி கேட்டான். அதுக்கு வார்டன் சம்மதம் சொல்லிட்டான். டானிய ஒருங்கிணைப்பு அறையிலிருந்து விடுதலை பண்ணி கால்பந்து ஆள்களை தேட அனுப்பிட்டாங்க. அப்புறம் வேற ஒரு சிறைவாசி டானிய சிறைச்சாலையில சுத்தி காமிச்சு யார் யாருக்கு கால்பந்து ஞானசாந்தம் இருக்குன்னு பார்த்தான். அப்போ டானி சில நல்ல ஆட்களை கண்டுபிடிச்சான். அப்புறம் அவன் சார்லியோட டீமுக்குள்ள நல்லா கால்பந்து ஆடுற சில பேரை பார்த்தான். ஆனா சார்லிய கேட்காம அவங்கள அணியில சேர்த்துக்க முடியாதுன்னு டானிக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துல ஒரு சிறைவாசி வந்து டானி பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு அணியில சேர விட சொன்னான். சாரிடா, சாகர் டீம்ல ஒரு கைதி டேனி. அவன் சாகர் எப்படி ஆடுவான்னே தெரியலன்னாலும் டேனி அவனை சேர்த்துக்கிட்டாரு. அடேங்கப்பா. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, டேனி தற்செயலா சில கைதிகள் ட்ரக்ஸ் டீல் பண்றத பாத்திர்றாரு. ஆமா, ஜெயிலரே இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு மாசமும் லாபத்துல பங்கு வாங்குறாரு. சார்லி கூட இதுல இருக்கான். அதே மாலை டேனி சேர்த்துக்கிட்ட ஒரு கைதி ஜெயில் ஹாலுல சாகர் பிராக்டிஸ் பண்றான். அப்போ ஒரு காவலாளி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். வேற யாரும் நிறுத்த துணியல. டேனி மட்டும்தான் நிறுத்தினாரு. அதனால டேனிக்கு ஒரு நாள் சோலோ கன்ஃபைன்மெண்ட். ஏன் தெரியுமா? அவன் காவலாளிகளுக்கு சாகர் மாட் சவால் விடுத்ததால அவங்க டேனியையும் அவன் டீமையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவலாளிகள் டேனிய பார்த்தா கடுப்பா வருது. அவங்க டேனிய தோற்கடிக்க பிளான் பண்றாங்க. சாகர் மேட்ச்ல காவலாளிகள் தோத்துட்டா ஜெயிலர் ரொம்ப கோவப்படுவாரு. அவர் காவலாளிகளோட வெற்றியில பெரிய பந்தயம் வச்சிருக்காரு. அப்புறம் காட்சி மறுபடியும் டேனிக்கு மாறுது. இன்னும் சோலோ கன்ஃபைன்மெண்ட்ல இருக்காரு. சரிங்களா? உடம்புக்கு நல்லா இருக்கணும்னு டென்னிஸ் பந்துல ஜக்லிங் பண்றாரு. அடுத்த நாள் டேனி சிறையில இருந்து விடுதலையா? அவரோட சாக்கர் டீம் அற்புதமா வரவேற்குது. டீம்ல சேர்ந்து பயிற்சி ஆரம்பிச்சிடுறாரு. ஷூட். அப்போ ஒரு கைதி பில்லிங்கிறவன் டேனிய பாதிக்கணும்னு காவலாளி சொல்றான். டேனி ஷவர் எடுக்கிறப்போ பில்லியும் அவன் நண்பனும் திடீர்னு தாக்குறாங்க.
ஆனா டேனி தப்பிச்சிடுறாரு. அற்புதம். அடுத்த நாள் பயிற்சி. டீம் ரொம்ப இம்ப்ரூவ்ஸ் ஆகியிருக்கு. அப்புறம் ஒருத்தன் சொல்றான், ஸ்ட்ரைக்கரும் கோல் கீப்பரும் வேணும்னு. டேனிக்கு சார்லின் கூட்டாளி பாப் நினைவுக்கு வருது. பாப் ரொம்ப ஸ்கில்டு. சார்லி கிட்ட போய் பாப்ப டீம்ல சேர வைக்கணும்னு கேக்குறாரு. சார்லி சம்மதிக்கிறாரு. ஆனா ஒரு டியூவல்ல டேனி ஜெயிக்கணும். அவருடைய வலது கை மனுஷன் கூட. சாதாரண ஃபைட் இல்ல, பாஸ்டர்ட் ஃபைட். இருவரும் கை கட்டப்பட்டிருப்பாங்க. ஒரு நாற்காலியில உட்கார்ந்து அடிச்சுக்கணும். சரிங்களா? ஒரு கை காலி ஆகுற வரைக்கும் யாரையும் தயங்காமல் அடிச்சாங்க. டேனியும் சார்லியோட சவாலை ஏத்துக்கிட்டான். டேனி ஜெயிச்சிட்டான். அப்புறம்தான் பாருங்க, சார்லி பாப்பாவை டேனி கூட சேர்த்துக்க சொன்னான். டாக்டரோட உதவியோட டேனி சாக்கர் டீமை பயிற்சி கொடுத்தான். பயிற்சிக்கு அப்புறமும் கூட. ஆனா ஒரு ஆளு இன்னும் வேணும்னு புரிஞ்சிச்சு. கோல் கீப்பர். பாப்பா சொன்னான், சிறையிலேயே ரொம்ப கொடூரமான ஆளா இருக்கிற மங்க் கோல் கீப்பரா சேர்த்துக்கலாம்னு. முதல்ல டேனி மறுத்தான். மங்க் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்னு. ஆனா பாப்பா சொன்னான், காவலாளிகளோட போட்டிக்கு மங்க் மாதிரியான ஆளு வேணும்னு. சரி, டேனி போனான் மங்க் இருக்கிற செல்லுக்கு. முதல்ல மங்க் மறுத்தான். அவனுக்கு சாக்கர் என்னன்னு தெரியாதுன்னு. ஆனா டீனி காவலாளிகளுக்கு எதிரா ஆட்டம்னு சொன்னதும் மங்க் உடனே சம்மதிச்சிட்டான். அவனுக்கு காவலாளிகளை ரொம்ப வெறுப்புன்னு சொன்னான். இப்ப டேனியோட சாக்கர் டீம் கம்ப்ளீட். டேனி ஸ்ட்ரைக்கரா விளையாடுறான். பாப்பா கூட சார்லியோட ஒருத்தன். எப்பவும் மாதிரி பயிற்சி. ஆனா மங்க் யாரையும் அடிச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டான். யாரு கோல் அடிக்க போறாங்கன்னு பாருங்க. காவலாளிகள் பயிற்சியில லயிச்சிட்டாங்க. வெளியில இருந்து வந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோச். அப்புறம் சாமியார் அவங்க ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சு, இந்த மூவ்ஸை எல்லாம் காவலாளிகள் மேல யூஸ் பண்ணுங்க, ரெஃப்ரிக்கு தெரியக்கூடாதுன்னு பாருங்கன்னு சொல்றாரு. சீன் மாறுது. ஒரு காவலாளி பில்லி கிட்ட டேனியோட செல்லுக்குள்ள பாம்பு வைக்க சொல்றாரு. டேனி சாகணும்னா காவலாளிகளுக்கு சாக்சர் மச்சில ஜெயிக்க ஈஸியா இருக்கும். அடுத்த சீன்ல டேனிய வார்டனோட அசிஸ்டன்ட் ட்ரேசி சந்திக்கிறாங்க. டேனி இங்கிலாந்து தேசிய அணில ஆடினப்போ அவரு பெரிய ஃபேன். எதிர்பாராதா ட்ரேசி டேனி மேல காதல் வச்சிடுறா. டேனியும் ஓகே சொல்றாரு. அப்புறம் டேனி அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு காவலாளிகளுக்கு எதிரான சாக்சர் மச்சி பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. நாளைக்கு மச்சின்னு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதே நேரத்துல பில்லி டேனியோட செல்லுக்குள்ள ஒரு ஹோம்மேட் பாம்பு வச்சுட்டு போறாரு. டேனி லாகர் ஓபன் பண்ணும்போது வெடிக்கணும்னு பிளான். சரிங்களா? அப்புறம் என்னன்னா, 3 நிமிஷம் கழிச்சு டேனி அவன் டீமுடன் பேசிட்டு இருந்தான். அப்போ அவன் தன்னோட சாக்கர் டாக்டிக்ஸ் புக்கை எடுக்க லாக்கருக்கு போகணும்னு முடிவு பண்ணான். அப்போ டாக்டர் டேனிய பார்த்து, நில்லுடா, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவன் புக்கை எடுக்க போனான். டாக்டர் டேனியோட லாக்கர் ஓபன் பண்ணும்போது பாதுகாவலங்காரன் வச்சிருந்த பொறி, அடேங்கப்பா, வெடிச்சிச்சு. ஆனா டேனி இல்ல, டாக்டர் தான் செத்து போயிட்டான். அவங்களை திட்டம் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு கோபப்பட்ட பாதுகாவலங்காரங்க பில்லி என்னோட வேலையை முழுசா முடிக்கலன்னு சொல்லி அவனை சிறைக்குள்ள அடைச்சிட்டாங்க. அடுத்த நாள் டேனியும் அவன் டீமும் கூடிட்டாங்க. பாரி டாக்டர் முந்தின நாள் செத்து போயிட்டான். டேனிக்கு உடனே பாதுகாவலங்காரங்க தான் இதற்கு பின்னாடி இருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு. சில மணி நேரத்துல சாக்கர் போட்டி இருக்கு, அதுல பழிவாங்குறேன்னு டேனி சத்தியம் பண்ணான். சீக்கிரமே. டேனி டீம் பாதுகாவலங்காரங்க டீமுடன் போட்டி ஆரம்பிக்க போகுது. அப்புறம் டேனியும் அவன் டீமும் லாக்கர் ரூம் போய் யூனிஃபார்ம் மாத்திக்கிட்டாங்க. எல்லா கைதிகளும் டேனி டீமுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் பாதுகாவலங்காரங்க மேல வெறுப்பு. லாக்கர் ரூம்ல சார்லி டேனி டீமுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தான். அவங்க டீம் பேர் மீன் மிஷின். சார்லி டேனி மேல நம்பிக்கை வச்சிருந்தான். சரியா, இந்த போட்டியை ஜெயிக்கணும். ஏன்னா வார்டன் சார்லி கூட அவன் ஒரு பெரிய பந்தயம் வச்சிருக்கான். டேனியை தேசிய அணிக்கு ஆட போனப்போ ஃபெயில் ஆனதை ஈடுகட்ட சொல்றான். இப்போ சூழ்நிலை முழுசா மாறி போச்சுனாலும் கொஞ்ச நேரத்துல 2 அணியும் கேளாவுக்கு வந்து போட்டி ஆரம்பிச்சிடுச்சு. 20 நிமிஷம் ஆச்சு. டேனியோட அணிக்கு ஃப்ரீ கிக். டேனி கிக் எடுக்கிறான். புறப்போடா ஒரு காவலாளிய அடிக்கிறான். காயப்படுத்துறதுக்கு, அவனை பழிவாங்கிறதுக்கு அவன் அடிக்கடி காவலாளிய டார்கெட் பண்றான். அப்போ சிறைவாசிகள் மொங்கோட திறமைய பார்த்து அதிர்ந்து போறாங்க. அவன் கடுமையா கோல் காப்பாத்துறான். முதல் பாதி முடியறதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி டேனி கோல் அடிச்சிட்டான். அவங்க அணி முன்னேறிடுச்சு. அப்புறம் காவலாளி அணி ரொம்ப ரஃபாட்டம் ஆட ஆரம்பிச்சிச்சு. தள்ளு முள்ள ஆரம்பிச்சிச்சு. போட்டி நிறுத்தப்பட்டுடுச்சு. முதல் பாதிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குன்னாலும் பிரேக்ல டேனிய வார்டன் கூப்பிடுறான். அவன் டேனிய பார்த்து சொல்றான், மைனஸ் போட்டியை தோற்கடிக்கணும், இல்லனா சிறை தண்டனை 20 வருஷமா நீளும். அது கேட்டதும் டேனியோட மனசு கிழிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் ஜெயிலர் சொல்றத கேட்டா அவன் டீம் சார்லி எல்லாம் வெறுப்பா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் 20 வருஷம் ஜெயிலா இருக்க முடியாதுன்னு நினைச்சான். இரண்டாவது பாதி ஆரம்பிச்சதும் டேனிக்கு மனசுல குழப்பம். சரியா விளையாடல, ஆனா அதிர்ஷ்டம். டேனி தடுமாறினாலும் மங்கா எல்லா ஷாட்டையும் தடுத்தான். அப்புறம் டேனியோட ஒரு டீம்மேட் ஒருவனை அடிச்சு ரெட் கார்டு வாங்கிட்டான்.
டேனி கவனம் இல்லாம இருந்தாலும் அவங்க டீம் இன்னொரு கோல் அடிச்சு 2-0 வரை ஆக்கிட்டாங்க. அடேங்கப்பா. ஆனா ஜெயிலர் டீம் காட்டு மாதிரி அட்டாக் பண்ணி 2 கோல் அடிச்சு 2-2 வரைன்னு டை பண்ணிட்டாங்க. ஜெயிலருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டேனி தீர்மானம் எடுத்தான், எப்படியும் ஜெயிலுக்கு போகணும்னாலும் விளையாட போறேனே. ஒவ்வொரு அட்டாக்கும் அடிச்சான், ஆனா கோல் அடிக்கல. இன்ஜுரி டைம்ல டேனி பாபுக்கு ஒரு அற்புதமான பாஸ் கொடுத்தான். பாபு கோல் அடிச்சான், 3-2 வரை. டேனி டீம் ஜெயிச்சிடுச்சு. டேனியும் அவன் டீமும்